அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரிகளே. குவார்டர்லி லீவ் விட்டதும் இந்த பசங்க நொய்யின்னு அம்மா அம்மா ஸ்நாக்ஸ் அம்மா அம்மா ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போதான் இந்த மிச்சர் காமெடி பார்த்தோம். சரி, உடனே இவங்களுக்கு ஏதாவது மிச்சர் செஞ்சு கொடுத்து மிச்சர் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சர் செய்ய ஆரம்பித்தோம். நாங்கள் மிச்சர் செய்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நாங்கள் இப்போ மீனாட்சி கடல மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். 3 கப் கடல மாவு அப்படின்னா 2 கப் அரிசி மாவு 3:2ங்கிற ரேஷியோவில் இது யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். எவ்வளோடா தேவை தெரிஞ்சா நாங்கள் போட மாட்டோமா. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் சோடா உப்பு. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லாவே இது கையால் மிக்ஸ் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொடிச்சு அதை பிணைஞ்சு எடுத்துக்கணும். ஒரேடியாக பிணைஞ்சும் தண்ணி ஊற்றிடவும் கூடாது, தண்ணி கம்மியாகவும் இது பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் குழங்குற பக்கத்துலேயே வச்சுருந்தா தான் நல்லா நெருக்கக்குள்ளே ஈஸியாகவும் இருக்கும், கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இல்லைனா கைவலி வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரையல் பண்ணி பார்த்தோம், நல்லாவே வந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஆயிலே புழிஞ்சு விட வேண்டியதான். இவ்வளோதான், சிம்பிளான வேலை தான். இடியப்ப உரல்லே கொஞ்சம் மொத்த உரலாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பரப்பரன்னு வரும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் இது செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமான வேலை. டைரெக்டாக ஆயிலே நெரிச்சு விட வேண்டியதான் வேலை. ஆயிலில் நெரிச்சு விடக்குள்ள அது வந்து விட்டு விட்டு வந்தால் நம்ம பிணைஞ்சது தப்பு, தண்ணி பத்துலையோ இல்லை தண்ணி கூட இருக்கோ ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு அர்த்தம். இதே கரெக்டாக அது அடை மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம செஞ்ச ப்ரொசீஜர் கரெக்டு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ அப்படியே கரெக்டாக அடை மாதிரி வந்துடுச்சு. 2 தடவை செய்யறதுக்கு அடிமை பசங்களுக்கு நல்லாவே வாசனை வந்துட்டாங்க கிச்சன் பக்கம். என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டேஸ்ட்டு கொடுத்தோம், பிடிச்சிருந்துச்சு டேஸ்ட்டும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் வீட்டில் சூப்பும் சேர்த்து வச்சுருந்தோம், ஆட்டுக்கால் சூப்பு. அது ஒரு ஷார்ட்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். கடைசியாக ஒரு கொஞ்சமாக மாவு இருக்கக்குள்ள அதில் தண்ணியை ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு, தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுக்கிட்டு பூந்தி போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதிலே கலராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த சாதா கலர் இல்லாமையும், அடுத்தது ரெட் கலரு, அடுத்தது க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக போட்டோம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, தோசை மாவு பதத்தில் இருந்தால் தான் அது கீழே இறங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கீழே இறங்கினாலும் புஸ்னு உப்பி வரும். அதுமாதிரி அடுப்பும் ஸ்லோவில் இருக்கக்கூடாது, கூடவே தான் இருக்கணும். ஒரு ஆள் ஊற்ற ஒரு ஆள் கிண்டி விடுறதுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த செய்கிறத பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும். புஸ்ன்னு எண்ணெயிலே பொறிஞ்சிக்கிட்டு வரும். இது மிக்சருக்கு தேவையான பொட்டுக்கடலையை எடுத்து நல்லா வறுத்துக்கணும். இதே நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா அது எண்ணெயில் கலந்து ஓடி போயிடும். அதுக்காக இந்த ஜல்லிக்கரண்டியில் வச்சு மெதுவாக அப்படியே பொரியல வச்சு எடுத்துக்கிறோம். ஒரு இடையில கொஞ்சம் கிளறி விட்டு பொரிய வச்சோம்னா நல்லாவே பொரிஞ்சு கலர் மாறி வரும். அடுத்தது வேர்க்கடலை. இது எங்கள் ஊரில் வேர்க்கடலை, நிலக்கடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கணும். அடுத்தது கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, அதை தோலோடு தான் போட்டு நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி சூப்பை தெம்பாக குடிச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சால்ட் போட்டு சில்லி பவுட்ரு போட்டு கலக்க வேண்டியதான்.
கலந்து பார்த்ததும் கடையில் வாங்கின மிக்சரை கூட தோற்று நம்மளுக்கு அந்த அளவுக்கு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே செம்மையாக வந்துருந்துச்சு. நம்ம உப்புக்கு நம்ம காரத்துக்கு எல்லாமே நம்ம கரெக்டாக வந்துச்சு. இது வந்து அவுல வறுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஃப்டு ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணோம். அது வரல எங்களுக்கு. பட் அது மட்டும் தான் சொதப்பல், பாக்கி எல்லாமே சூப்பராக வந்துடுச்சு. கலர் பவுட்ரு போடாமல் பண்ணோம்னா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காது. அதனால தான் கலர் பவுட்ரு யூஸ் பண்ணோம். கலர் பவுட்ரு யூஸ் பண்ணாமே செய்யலாம். அவ்வளோதான் என்னோட வீடியோ. கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.